ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, உங்கள் வாழ்க்கையானது எல்லாவித நற்கிரியைகளாலும் நிறைந்திருப்பதாக. தியான வசனம் பிலிப்பியர் அதிகாரம் 1 வசனம் 5. ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகின்றீர்கள். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு தியானிப்போம். இது எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம்! கிறிஸ்துவுக்குள் கனி நிறைந்த வாழ்வு வாழ்வதற்கு நற்கிரியைகள் அவசியமாகும். ஆண்டவராகிய இயேசு தம் வாழ்நாள் முழுவதும் நற்கிரியைகளை செய்தார். பாடுபடுகிற தேவைகளோடு இருக்கின்ற மக்கள் மேல் அவர் தம் அன்பை காண்பித்தார். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர உதவி செய்து பிதாவாகிய இறைவன் அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்தார். அதேபோன்று நாமும் தேவ மகிமைக்காக பிரகாசிக்க வேண்டும். விவிலியம், மனிதர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று கூறுகின்றது. இவ்வாறு நாம் நற்கிரியைகளை செய்யும்போது உலகின் ஒளியாகிய ஆண்டவர் இயேசுவின் வெளிச்சத்தில் நடப்போம். இயேசுவைப் போல நீங்களும் உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உறவினருக்கு, நண்பர்களுக்கு, அண்டை அயலகத்தாருக்கு நன்மை செய்யும்போது இறைவனுக்கு மகிமையாக பிரகாசிப்பீர்கள். மக்கள் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு மரிப்பதற்கு முன்பு ஒரு பெண் விலையுயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவரது தலையின் மேல் ஊற்றினாள். இயேசு அவள் தன்னால் இயன்ற நற்கிரியைகளை செய்திருக்கின்றாள் என்று கூறியதாக விவிலியத்தில் வாசிக்கின்றோம். நாம் ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து இறைவனை அறிகின்ற அறிவில் விருத்தியடைந்து கடவுளுக்கு பிரியம் உண்டாக அவருடைய பாத்திரராய் நடந்து கொள்ளவும் வேண்டும் என்று விவிலியம் கூறுகின்றது. இறைவனுடைய சித்தமாய் இருக்கின்றபடி உங்கள் வாழ்க்கையானது எல்லா நற்கிரியைகளாலும் நிறைந்திருப்பதாக. நீங்கள் கனி கொடுக்கின்றவர்களாய் இறைவனுடைய கண்களிலும் மனிதர் கண்களிலும் கனம் பெறுவீர்கள். நீங்கள் இவ்வாறு நற்கிரியைகளை செய்யும்போது ஆண்டவர் உங்கள் மேலில் பிரியமாய் இருப்பார். உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிறதற்காக அமையும். உங்கள் வாழ்க்கையில் இறைவனுடைய சித்தம் பரிபூரணப்படும். ஆண்டவர் உங்கள் பேரில் மகிழ்ந்து உங்களை கனப்படுத்துவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. நானும் என்னுடையவைகள் அனைத்தும் உமக்கே சொந்தம். நீரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கின்றீர். இப்போது என்னை உம்முடைய கர்த்தத்துவம் கொண்ட சித்தத்திற்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் நன்மை செய்தது போலவே நானும் நற்கிரியைகளை செய்ய விரும்புகின்றேன். என்னை உலகத்திற்கு உப்பாக விளங்கச் செய்யும். என்னுடைய அன்பாலும் பிறர் பேரில் உள்ள மனதுருக்கத்தினாலும் நிரப்பும். மக்கள் என் நற்கிரியைகளை கண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய மகிமையான வெளிச்சத்தினால் என்னை நிரப்புவீராக. என் குடும்பத்திற்கும் என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கும் என்னை ஆசீர்வாதமாக வைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நன்மையின் நாளாக அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.